ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐம் சரண் சக்கி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் பொரியல் ரெசிபி. இதுக்கு நம்ம வாழைக்காய் 2 எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட வாழைக்காயை தோல் சீவி நறுக்கி தண்ணியில் போட்டுக்கலாம். 2 வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சுட்டு 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூடயே கடலைப்பருப்பும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி தண்ணியில் போட்ட வாழைக்காயை எடுத்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வாழைக்காய் முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நல்லா கிண்டி விட்டுறலாம். ஒரு நிமிஷம் போல் கிண்டி விடலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிதமான சூட்டில் வேக வச்சிடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கா நம்ம மூடி எடுத்துகிட்டு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் நல்லா குக் ஆகியிருக்கும். அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். லைட்டாக மட்டும்தான் தண்ணி இருக்கும். தண்ணி நல்லா இழுத்துருக்கும். அடுத்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ப மாதிரி சேர்த்துக்கலாம் மிளகாத்தூளை. மிளகாத்தூள் சேர்த்ததும் லைட்டாக கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லை தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். மிளகாத்தூளோட இந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா குக் ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் இழுத்துட்டு அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு வாசனையாக மணமாக இருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிக்கலாம். வாழைக்காய் பொரியல் தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.